ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கினிவா வச்சுட்டு எப்படி ஒரு சாலட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். கினிவான்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு வகையான தானியம். அதை வச்சுட்டு எப்படி ஒரு சாலட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். கினிவா எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம்ஸ் கினிவா எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சாப் பண்ணிக்கணும், ஒரு ஹாஃப் பஞ்ச் ஸ்ப்ரிங் ஆனியன் போதும். அதே மாதிரி வந்து பெல் பெப்பர்ஸு, வந்து குடமிளகா, க்ரீன், ரெட், எல்லோ, ஒரு பாதி குடமிளகா போதும். அதே மாதிரி வந்து சாப் கொரியாண்டர், ஒரு மஷ்ரூம்ஸு, ஒரு 4-5 மஷ்ரூம்ஸ் சாப் பண்ணிக்கலாம். ஒரு சாப் ஆனியன், அப்புறம் வந்து டோஸ்டட் செசமி சீட்ஸ், அப்புறம் வந்து ஜிஞ்சர், சாப் ஜிஞ்சர், ஒரு ஜிஞ்சர் வந்து 10 கிராம் 20 கிராம் இருந்தால் போதும் ஜிஞ்சர் சாப் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து கார்லிக் சாப், அதுக்கப்புறம் வந்து அவகாடோ எடுத்துருக்கேன். அவகாடோ வந்து ஃபைனலாக அதில் இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஏஷியன் ஃபியூஷன் டிஷ்ஷாக பண்ணுறேன். ஆனால் லைட்டாக சோயா சாஸ், சால்ட்டு, ஆயில், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கினிவா வந்து 11 நிமிஷம் பாயிலிங் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணணும். அது வந்து எப்படி பாயில் பண்ணலான்னு அதை காமிக்கிறேன். ஓகே, இப்போ தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது தண்ணி எப்படி வைக்கலாம்னா, உங்களுக்கு 100 கிராம்ஸ் உங்களுக்கு தண்ணி இது கினிவா இருந்ததுன்னா நீங்கள் வந்து 500 ml வாட்டர் வச்சுக்கலாம். வாட்டர் வச்சுட்டு இதை பாயில் பண்ணணும். இது சால்ட் ஆட் பண்ணிக்க. அதில் இது தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இதை கினிவாவை ஆட் பண்ணிவிட்டு 11 நிமிஷம் நீங்கள் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு உடனே ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் சாத்தே பண்ணிவிட்டு அதை கினிவா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலி ஃபினிஷிங் பண்ணணும். ஓகே, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கினிவா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஆக்சுவலாக இந்த கினிவா வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து சவுத் அமெரிக்கன் இதில், இப்போ அமெரிக்காவில், ஃப்ரான்ஸில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து வெரி ஹை இன் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து வெரி ஹை. அது மாதிரி ஃபைபரும் இதில் நிறையா இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது வந்து வெரி வெரி குட் ஃபார் டயட். இப்போ டயட்டில் யாராக இருக்காங்கன்னா, டயட் ஃபுட் யாராவது சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கினிவா வந்து ரொம்ப ஹெல்தி. இது வந்து நம்ம ஊரில் வந்து கீரை விதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்க. ஆனால் அது கிடையாது. இது வந்து நல்ல வெரி குட் விட்டமின்ஸில் ரொம்ப ஹை இது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த கீட்டோ டயட்லாம் இது பண்ணுறீங்கன்னா இந்த கினிவா வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் எடுத்துக்கலாம். சாலடாகவும் சாப்பிட்லாம், இதுவாகவும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து வார்ம் சாலட் எப்படி பண்ணன்றது நான் காமிக்கிறேன். நான் கோல்டு சாலட் பண்ணலை, நான் வார்ம் சாலட் பண்ணுறேன் நான். அதே மாதிரி ஏஷியன் ஃப்ளேவரில் கொஞ்சம் இது சோயா சாஸ் இதெல்லாம் போடுறதுனால வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ 11 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இப்போது இதுவே வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து வெள்ளையாக உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அது உள்ளேருந்து சீடு மாதிரி வெளியில் வரும், அது பொங்கி வரும் அது அப்படியே. ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சாப்பிட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து கினிவா பாயில் ஆகிடுச்சு, நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் வந்து வெஜிடபிளை சாத்தே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஒரு நம்பர் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கினிவாலே வந்து 3 வகையான வெரைட்டிஸ் இருக்குது. கினிவாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் கினிவா, இதுலேயே வந்து ஒயிட் கலர் கினிவா இருக்குது, அதே மாதிரி ரெட் கினிவா இருக்குது. மூணுமே வந்து ஒரே இது தான், ஆனால் கலர் தான் டிஃப்ரென்ஸு. மூணுமே ஒரே டேஸ்ட் அண்ட் ஒரே ஃப்ளேவர் தான். இப்போ வெஸ்டர்ன் குவிசனில் வந்து இது வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மெயின் கோர்ஸில் சைட் டிஷ்ஷாக இது வரும் கினிவா, இல்லை அதில் பிளேட் பண்ணியே கூட வரும். ஸோ இது லைட்டாக வெங்காயத்தை வறுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பூண்டு ஆட் பண்ணுறோம். சாப் கார்லிக், ஒரு 4 நம்பர் கார்லிக்கை சாப் பண்ணிவிட்டு அதில் இது ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான்.
இந்த கார்லிக், இந்த ஜிஞ்சர், இந்த இதெல்லாம் வந்து ஏஷியன் குவிசனில் சோயா சாஸ் கூட நல்ல மிக்ஸ் ஆகும், நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஜிஞ்சர் வந்து உங்களுக்கு ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டிபயோட்டிக்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து எதிர்ப்பு சக்தியை இது பண்ணும். ஸோ வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த், குட் ஃபார் ஹெல்த். இப்போ வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஜிஞ்சர் வந்து ஒரு சின்ன ஒரு 10 கிராம்ஸ் ஜிஞ்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா லைட்டாக அது வதங்கணும். ஸோ இப்போ ஜிஞ்சர் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறோம், ரைஸ் பண்ண மஷ்ரூம்ஸ். ஏன்னா மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா பேன் ஹாட்டாக இருக்கும் போது ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லா குக் ஆகும், இல்லைனா வந்து தண்ணி விட்டுரும் மஷ்ரூம்ஸில். இப்போ இதில் நீங்கள் வேணும்னா ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம், ஆஸ்பராகஸ் வேணும்னாலும் ஆஸ்பராகஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாகவும் உங்களுக்கு சாலடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறேன், குடமிளகா. ஏஷியன்லேயே வந்து ஏஷியன் இதுலேயே ஃபுட்லேயே வந்து பெல் பெப்பர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு குடமிளகா வேண்டாம்னு நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் ஆஸ்பராகஸ் அண்ட் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குடமிளகா வறுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கினியோவை பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த கினியோவை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இதில் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். தெரியாக்கி சாஸ் இருக்குன்னா தெரியாக்கி சாஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுனால வந்து சால்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். சோயா சாஸ் ஆல்ரெடி சால்ட்டியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு சாப் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன், நீங்கள் வந்து கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர், அப்புறம் கொஞ்சோண்டு அவகாடோ, கொஞ்சம் டோஸ்டர் செசிமி சீட்ஸ். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணணும் ஃபினிஷிங்கில். சால்ட் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வந்து டு டேஸ்ட்டு எவ்வளோ, நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதுலேயே உங்களுக்கு இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுன்னா நீங்கள் வேணால் செசமி ஆயில்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு லெமன், ஒரு வெஜ்ஜஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்வீட், சவர் அண்ட் சிட்ரிக் வந்து சேர்ந்ததுன்னா உங்களுக்கு டிஷ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இது ஆட் பண்ணுறேன், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெடி. இப்போ வந்து இதை எப்படி பிளேட் பண்ணலான்னு நான் பிளேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சுவையான வார்ம் கினிவா சாலட் ரெடி. நான் அதை எப்படி செய்யணுன்றதை செஞ்சு காமிச்சேன் நான். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங்.